ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் எவ்ரிடே ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து டெய்லி செக் பண்ணுறதுக்கு பாயிண்ட் கிடைக்கும். அது எங்கே பார்க்கணும் அப்படின்னா, டெய்லி சைன்இன் இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வரும். வந்த உடனே இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி பண்ணிட்டேன். ஸோ எனக்கு 3rd டே இதுக்கான இன்கம் வந்துருச்சு. சரியா, 3 நாள் இன்கம் வந்துருச்சு. அதெல்லாம் எங்கே செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல அசட்ஸ் அப்படின்னு ஒரு கட்டம் இருக்குது பாருங்கள். இதை டச் பண்ணிங்க அப்படின்னா எவ்ரிடே இன்கம் இன்றைக்கி சேர்த்து டோட்டலாக இவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். 0.86 ஆச்சு. ஓகே, அடுத்தது நம்மளோட நெட்வொர்க்கு வந்து செக் பண்ணலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஓகே, இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் கிளிக் பண்ணி லிங்க்கை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஃப்ரீ தான். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணலாம். கொஞ்ச நாள் போகட்டும். ஏன்னா வந்துட்டு மெயின்லி 3 ஃப்ரெண்ட்ஸை சொல்கிறாங்க. 3 ஃப்ரெண்ட்ஸை டைரக்ட் பண்ணிவிட்டு நம்மளும் அவங்களும் $12 நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு டெய்லி $1 கிடைக்கும். $12 டாப்அப் பண்ணோம் அப்படின்னா. ஸோ அது வரைக்கும் நம்ம இதில் ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணிக்கலாம். சரியா, அதனால் இதை ஃப்ரீயாகவே ரெஃபர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. இது உங்களுடைய லிங்க் தான். இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணி ஃப்ரீயாகவே ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு இதில் வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டே அது கேட்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். லக்கி ட்ரா இந்த டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிளியராக இருக்குது. அது செக் பண்ணிக்கோங்க. அடுத்த லக்கி ட்ரா இருக்கு பாருங்கள். இந்த லக்கி ட்ரா இதை டச் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் லாட்ரின்னு இருக்குது பாருங்கள். இதை டச் பண்ணணும். .6 கிடச்சிருக்கு எனக்கு இப்போ. ஸோ கலெக்ஷன் டீட்டெயில்ஸ் டச் பண்ணுங்கள். இதுக்கு வந்து இன்வைட் கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம வந்து இன்வைட் பண்ணணும் இப்போ. ஸோ நம்ம இந்த ரிவார்ட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம யாருக்காவது காப்பி லிங்க் பண்ணி இன்வைட் பண்ணணும். காப்பி லிங்க் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். யாராவது ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க, இது ஃப்ரீ தானே. ஸோ ஃப்ரீயாக நம்ம வந்து அந்த ரிவார்ட்ஸை எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு டைம் ஓடும். அந்த டைம்குள்ளே நம்ம பண்ணணும். சரியா, அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டைம்குள்ளே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரிவார்ட் நமக்கு கிடைக்கும். அது அசட்ஸில் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணதுக்கு மட்டும்தான் ரிவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகே.
ஓகே. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனாக நீங்கள் டச் பண்ணி பார்க்கலாம். பிபிஎம் சென்டர், டியூட்டோரியல், இதெல்லாமே இருக்குது. நீங்கள் டெலிகிராம் குரூப்லேயும் நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அது ஃப்ரீயில் கிடைக்கும்ல, $40. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்னும் முக்கியமாக செய்ய வேண்டியது இந்த பிபிஎம்மை டச் பண்ணுங்கள். எவ்ரிடே டச் பண்ணுங்கள். டச் பண்ணி கலெக்ட் இன்கம் இருக்குது பாருங்கள், இதை கலெக்ட் பண்ணுங்கள். எவ்ரிடே இந்த ஒர்க்கையும் பண்ணணும். ஓப்பன் இன்கம். ஓகே, எவ்ரிடே 24 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது 0.1 கிடச்சிருக்கு. அசட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 96 ஆச்சு. சரியா? ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக வருது. 0.1 வர்றதுக்கு $1 வர்றதுக்கு இன்னொன்று 0.1 தேவை. ஸோ இது வந்து அடிஷ்னல் நம்மளுக்கு ரிவார்ட்ஸ், ஃப்ரீ இன்கம் மாதிரி. ஸோ ஒரு 30 டேஸ்க்கு ஃப்ரீயாகவே நம்மளுக்கு வந்து இது இன்கம் எடுத்துக்கலாம். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வந்து இந்த லெவல் இன்கம் இதெல்லாம் ஜாஸ்தி இருக்குது. 3 நபர்கள் நம்ம டைரெக்டில் பண்ணி $12 டாப்அப் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் $75 அப்போ தான் கொடுக்குறாங்க. யாருமே அதுக்கு முன்னாடி டாப்அப்லாம் ஜாஸ்திலாம் பண்ண முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பண்ண முடியும். ஸோ 3 பேர் நம்ம டைரெக்டில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுங்கள். முதல்ல கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுங்கள். அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம $12 பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஏர்ன் பண்ணுறத வச்சு 75 பண்ணிக்கலாம். ஸோ அப்போ மந்த்லி $250 நம்மளுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த டெலிகிராமையும் நீங்கள் டச் பண்ணி அதில் ஒரு இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க.